இங்க எல்லாருக்குமே ஒரே ப்ராப்ளம் தான். ஐ வாண்ட் டு பி அ சக்சஸ்ஃபுல், பட் இன்ஸ்பிரேஷன் வர மாட்டேங்குது. யூடியூப்ல மோட்டிவேஷன் பார்ப்போம், 10 நிமிஷம் இருக்கும். ஆனா 11வது நிமிஷத்துல இன்ஸ்டால ரீல்ஸ் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருப்போம். ஏன் தெரியுமா? மோட்டிவேஷன் ஒரு சார்ஜ் மாதிரி 2-3 ஹவர்ஸ்ல டிஸ்சார்ஜ் ஆயிடும். கைஸ், மோட்டிவேஷன் இல்லாம வெறும் 5 சயின்டிபிக் ஹேக்கை வச்சு உங்க பிரெயினை நாம ஹேக் பண்ண போறோம். இது வெறும் ஐடியா இல்ல, உங்க லைஃபை மாத்த போற கோல்டன் ரூல்ஸ். பெரிய வேலை ஸ்டார்ட் பண்றதுக்கு நம்ம பிரெயினுக்கு டிஃபால்ட் ப்ராப்ளம் இருக்கு, ரெசிஸ்டன்ஸ். அட இப்ப வேண்டாம், 5 மினிட்ஸ்ல பண்ணலாம், நாளைக்கு பண்ணலான்னு பிரெயின் எஸ்கேப் ஆயிரும். பட் நான் ஒரு ஹேக் யூஸ் பண்ணுவேன். ஹேக் நம்பர் 1, 2 மினிட்ஸ் லான்ச் ரூல். நான் ஒரு புக்ஸை பார்த்தேன்னா உடனே படிக்கணும்னு நினைப்பு வரும், ஆனா படிக்க மனசு வராது. அப்ப நான் என்ன பண்ணுவேன்னா, ஜஸ்ட் 2 மினிட்ஸ் மட்டும் அந்த புக்ஸை ரீட் பண்ணுவேன். அந்த 2 மினிட்ஸ் முடிஞ்சதுமே என்னோட பிரெயின் கேரக்டர் சேஞ்ச் ப்ரோன்னு சொல்லும். நீ ஆல்ரெடி ஸ்டார்டிங் பாயிண்ட் கடந்துட்ட, ஒன்னும் இல்ல, லிட்டில் பிட் கண்டினியூ பண்ணேன்னு சொல்லும். நீ வரல, வர வச்சான் மாஸ்டர் பிளான். அங்கதான் என்னோட பிரெயின் ஹேக் ஆகி மொமெண்டம் ஸ்டார்ட் ஆகிடும். அது ஸ்டடி, ரைட்டிங், ஒர்க் அவுட், வாட் எவர் எதுவாக இருந்தாலும் பிரெயின் ஆட்டோமேட்டிக்கா கேரி பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ 2 மினிட்ஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. மொமெண்டம் தான் மேஜிக் போர்ஷன். இன்ஸ்பிரேஷன் வரும்னு வெயிட் பண்ணாதீங்க. பிரெயினை ஹேக் பண்ணி லைஃபை ஃப்ரீயா அன்லாக் பண்ணுங்க. நான் சொல்றது மோட்டிவேஷன் இல்ல, பியூர் சைக்காலஜி ப்ரோ. நோட் பண்ணுங்கப்பா, பின்றாம்பா. நம்ம லைஃப்ல எல்லாமே இன்ஸ்டன்டா கிடைக்குது. ஃபுட்ஸ், ஸ்நாக்ஸ், சோசியல் மீடியான்னு நிறைய விஷயம் இன்ஸ்டன்டா கிடைக்குது. நம்மளோட பிரெயினோட பிளஷரை கண்ட்ரோல் பண்ண ஒரு சிம்பிள் ஹேக் இருக்கு. ஹேக் நம்பர் 2, 20 செகண்ட் டோபமைன் டிலே. நீங்க ஒரு வேலையில இருக்கும்போது உங்க ஸ்மார்ட் போனை கைக்கு எட்ட முடியாத தூரத்துல வைங்க. போனை எடுக்கணும்னு தோணும்போது ஜஸ்ட் 20 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்க. அந்த 20 செகண்ட்ஸ்ல உங்க பிரெயின் சொல்றது இந்த எஃபர்ட்டுக்கு இது ஒர்த்தானு கேட்கும். மோஸ்ட் ஆஃப் த டைம் அந்த டிலே தான் உங்க கான்சன்ட்ரேஷனை காப்பாற்றும். சரியா சொல்லணும்னா இந்த சின்ன ஹேக் தான் உங்க ஃபோக்கஸை ஃபுல் பவர்ல ரன் பண்ற சீக்ரெட். ஸோ இன்ஸ்டன்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு வெயிட் பண்ணுங்க. நீங்க டெய்லியும் நல்ல ஹேபிட்ஸை பில்ட் பண்ண ஆசைப்படுறீங்கன்னா உங்க ரொட்டீன் லைஃபை சைலண்டா ஹேக் பண்ணலாம். இது ரொம்ப ஈஸியான ஹேக் தான். ஹேக் நம்பர் 3, ஹேபிட் ஸ்டாக்கிங். நீங்க ஏற்கனவே செய்யற ஒரு விஷயத்தோட ஒரு புது பழக்கத்தையும் அனுப்பிச்சிடும். அதுக்கான ஃபார்முலா இதுதான். ஆஃப்டர் எக்ஸிஸ்டிங் ஹேபிட் ஐ வில் நியூ ஹேபிட். நான் காலையில காஃபி குடிச்சதுக்கு அப்புறம் 10 நிமிஷம் புக்ஸ் படிப்பேன். ஏற்கனவே ஸ்ட்ராங்கா இருக்கிற பழக்கத்தோட ஒரு புது பழக்கத்தை இணைக்கும் போது அதுவும் ஸ்ட்ராங் ஆகும். இந்த சின்ன ஹேக்ஸ் பெரிய ரிசல்ட்டை கொடுக்கும். அதுக்காக காலையில கக்கா போறப்ப தலானி வச்சாதான் நல்லா போகுங்கிற பழக்கத்தை அனுப்பிச்சிடாதீங்க. சிரிச்சைனே இருப்பேன், சப்பு நிறைஞ்சிரும். நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஹார்ட் ஒர்க்கிங் ஆகணும்னா அப்போ ஒரு சின்ன சீப் ஹேக் கோட் இருக்கு. முதல்ல பிரெயினை ஏமாத்துங்க. ஹேக் நம்பர் 4, த ஐடென்டிட்டி ஷிஃப்ட். நீங்க ஐ வாண்ட் டு பி ஹார்ட் ஒர்க்கிங்னு சொன்னா உங்க பிரெயின் சரிடா ஒரு நாள் பாப்போன்னு விட்டுரும். அதே நீங்க ஐம் ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன் சொன்னீங்கன்னா உங்க பிரெயின் உடனே வேலைக்கு போயிடும். ஏன்னா அது கூகுள் அசிஸ்டன்ட் இல்ல, கேட்கறது நம்புற முட்டாள். எக்ஸாம்பிள், நான் ஐம் ஏ ஃபிட்னஸ் பர்சன் சொன்னேன்னு வச்சுக்கோங்க. அடுத்த நிமிஷமே நான் சிப்ஸ் பாக்கெட்டை பாக்கிறதுக்கே பயப்படுவேன். ஏன்னா என் பிரெயின் ப்ரோ நீ ஃபிட்னஸ் பர்சன், இதெல்லாம் நமக்கு செட் ஆகாதுன்னு சொல்லும். ஐ எம் டெல்லிங் த ட்ரூத். ஐடென்டிட்டி மாறிச்சுன்னா ஹேபிட்ஸ் ஆட்டோ டவுன்லோட் ஆகிடும். அப்டேட்ஸ் வெர்ஷன் இன்ஸ்டால் ஆகணும்னா முதல்ல பிரெயினை ஏமாத்துங்க. வாழைப்பழம் மாதிரி பேசுவான் மேம். இவன் பேசுறத பார்த்தா எப்படியா பட்டவங்கள தான் உயிர்ந்துருவாங்க. பேசியே கவர் பண்ணுவான் மேம் இவன். கடைசியா ஒரு சீக்ரெட் ஹேக் சொல்றேன். இதை ஃபாலோ பண்ணா உங்க லைஃப் கம்ப்ளீட்டா மாறும். ஆனா லாட்ஸ் ஆஃப் பீப்புள் இதை மிஸ் பண்றாங்க. ஹேக் நம்பர் 5, என்விரான்மெண்ட் இஸ் கிரேட்டர் தன் வில் பவர். நம்ம எல்லாருமே ஃபோக்கஸ் பண்ண வில் பவரை நம்புறோம். ஆனா அது பிக்கஸ்ட் ட்ராப். பிகாஸ் வில் பவர் ஹேஸ் அன் எக்ஸ்பைரி டைம். நைட்டு 10 மணி, எக்ஸாம் நெக்ஸ்ட் டே. நீங்க போனை சைட்ல வச்சுக்கிட்டு நான் ஸ்ட்ராங் ஃப்ரம் நவ் மங்க் மோட் ஆடுன்னு பில்டப் பண்ணிட்டு இருப்பீங்க. உங்களோட போன் ப்ரோ நான் தான் உங்க கிரஷ் மெசேஜ் பண்ணிருக்கா, ஜஸ்ட் செக் டான்னு சொல்லுவான். 3 நாளைக்கு முன்னாடி பண்ண குட் மார்னிங் மெசேஜுக்கு இப்பதான் ஹாய்னு ரிப்ளை பண்ணிருப்பா. கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம உங்க வில் பவர் ப்ரோ நான் போயிட்டுன்னு போயிடுவான். ஸோ வாட் இஸ் த ரியல் சீக்ரெட்? என்விரான்மெண்ட் இஸ் கிரேட்டர் தன் வில் பவர். இமேஜின் திஸ். நீங்க உங்க ரூம்ல டோரை க்ளோஸ் பண்ணிட்டு உங்க மொபைலை, ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது, நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, உங்க மொபைலை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு சைலன்ஸ், டெஸ்க், புக், ஃபோக்கஸ், ஒரு சின்ன என்விரான்மெண்ட் சேஞ்ச் உங்க ஃபியூச்சரை ஸ்டெப் அப் பண்ணிடும். இந்த ஹேக் யாரும் பேச மாட்டாங்க, ஆனா வின்னர்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுவாங்க. சூப்பர் ஹீரோஸ் கிட்ட சூப்பர் பவர் இருக்காது, அவங்களுக்கு சூப்பர் என்விரான்மெண்ட் இருக்கும். அதுதான் அவங்கள அன்பீட்டபிள் ஆக்கும். இந்த 5 ஹேக்ஸும் உங்க லைஃபை மாற்றும். ஆனா ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் ட்ரை பண்ணாதீங்க. ஃப்ரிக்ஷனை கம்மி பண்ணுங்க, மொமெண்டமை அதிகப்படுத்துங்க. இந்த 5 ஹேக்ல எதுக்குமே உங்க வில் பவர் தேவையில்லை, எல்லாமே சின்ன ஸ்ட்ராட்டஜி தான். இப்போல இருந்து நீங்க இந்த 5ல் ஏதாவது ஒரு ஹேக்கை ட்ரை பண்ணுவீங்களா? ஒரு ஹேக் மட்டும் கமெண்ட்ல சொல்லுங்க எந்த ஹேக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாழ்க்கையில உருப்படும் நினைக்கிற உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க. பிகாஸ் சயின்ஸ் கேரண்டீட் ரிசல்ட்ஸ்.